4 ஆண்டுகளுக்கு முன் கர்ப்பிணியான மனைவியை கடுமையாக தாக்கி படுகாயம் விளைவித்த வர்த்தகர் ஒருவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டையும் அவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இங்குள்ள உயர் நீதிமன்றம் தொடர செய்துள்ளது. 42 வயதுடைய ரோஸ்மைனி அப்துல் ரவுப் எனும் அந்த ஆடவர் குற்றம் செய்தது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து நீதிபதி அத்தான் முஸ்தாஃபா அந்நபர் செய்திருந்த மேல்முறையீட்டை நிராகரித்து முன்னதாக செஷன்ஸ் நீதிமன்றம் விதித்த தண்டனையை தொடரச் செய்தார். அதே சமயம் சிறை தண்டனையை அதிகரிக்க கோரி டிபிபி தரப்பு செய்திருந்த பரிந்துரையையும் நீதிபதி நிராகரித்தார். இந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனையே போதுமானது. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பில் எந்தவொரு தவறும் இல்லை என அவர் தீர்ப்பளித்தார். இன்றைய வழக்கு விசாரணையில் டிபிபி தரப்பில் சித்தி ஃபாத்திமா, உமர் ஃபாயிஸ் ஆஜரான நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரை பிரதிநிதித்து கமால் இஷாம், முகமது நூர் தம்ரீன், நுரைனா கமீலா ஆகியோர் வாதாடினர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.